வணக்கம். ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் தொடர்ந்து பல்வேறு அம்சங்களோட புதிய அம்சங்களோட ஸ்மார்ட் போன்களை அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. இதனால இந்த மாதிரி புதிய அம்சங்கள் வரனால நம்ம ஸ்மார்ட் போன் பழசாயிருச்சா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்மளோட ஆப் அப்டேட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டுலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் இருக்கு. சார்ஜ்லாம் சுத்தமாக டச்லாம் ரொம்ப இதாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் புது ஸ்மார்ட் போன் வாங்கலாம். ஆனால் நம்ம ஸ்மார்ட் போனே தேவையான அப்போ நெட்டு செலவாகுது அப்படின்றத பார்க்காம ஆப்பெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கையில் ஒரு ஸ்மார்ட் போன்கள் வந்து ரொம்ப பேசிக்கான ஆண்ட்ராய்டு வெர்ஷனாக இருக்குது, பேட்டரி பேக்கப்லாம் எதுவுமே இல்லை, டச்லாம் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் புதிய ஸ்மார்ட் போன் வாங்கணும்னா ஜியோமி நிறுவனம் இப்போ வந்து புதிய ரெட்மி நோட் 10 ஸ்மார்ட் போனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி நோட் 9 சீரியஸ் வந்து அறிமுகப்படுத்திட்டு இந்த ஸ்மார்ட் போன் வந்து பல்வேறு தரப்பினரிடமே நல்ல ஆதரவு பெற்றுச்சு. ஸ்மார்ட் போன் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு, நல்ல வடிவமைப்பே கொண்டிருக்கு. அதே மாதிரி அதோட கேமரா அம்சங்கள்லாம் ரொம்ப பிரத்யேகமாகவே நல்லாவே இருந்துச்சு. அந்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெட்மி நோட் 10 சீரியஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த நோட் 10 தொடர்களில் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10, ரெட்மி நோட் 10 ப்ரோ, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் என்ன 3 ஸ்மார்ட் போன் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் போன் பற்றி தான். இதில் உள்ள பிரத்யேக அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் அமோலட் டிஸ்பிளே தான். இது ரொம்ப சிறந்த அம்சமாகவே பார்க்கப்படுது. இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் டிஸ்பிளே அளவு வந்து கொண்டிருக்கு. இதுவுமே வந்து பல்வேறு பிரத்யேக அம்சங்களோட நல்ல பிரீமியம் ஸ்மார்ட் போனாக இருந்தாலும் இதோட அடிப்படை அம்சங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் ஸ்மார்ட் போன் வந்து பாதுகாப்பு அம்சத்துக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 டிஸ்பிளே வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து தூசி நீர்லாம் உள்ள நுழையாத அளவு எதிராக வந்து பாதுகாப்பாக வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதுக்காண்டி வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. மேக்ஸிமம் டிஸ்பிளேக்குள்ள வந்து வாட்டர் போகாமல் தூசி போகாத அளவு பாதுகாக்கும் இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வந்து இதோட சிறப்பு அம்சம் இதுதான். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து கேமரா அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 108 மெகா பிக்சல் முதன்மை சாம்சங் HM2 கேமரா சென்சார் வந்து இதில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து இந்த நல்ல கேமரா 108 மெகா பிக்சல்ன்றது நல்லா பிரைட்டாக தான் இருக்கும். நல்லா கிளாரிட்டியான விஷுவல் வந்து இதில் வந்து எடுக்க முடியும். இதோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயன்படுத்தும் போதும் எந்த ஒரு சிக்கலையும் இந்த ஸ்மார்ட் போன் வந்து சந்திக்கல. கேமரா வந்து நீட்டாகவே நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஆக்டோ-கோர் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 732G SoC மூலம் வந்து இயக்கப்படுது. இதோட பேட்டரி அம்சம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி இருக்கு. அதே மாதிரி வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவு வந்து இதில் இருக்குது. இதுவே வந்து ஒரு நல்ல பேட்டரி, சிறந்த பேட்டரி பேக்கப்னே சொல்லலாம். 5020 mAhன்றப்பே தாராளமாக நல்லா சார்ஜ் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜியோமி நிறுவனத்தோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேட் ஒரு குறையாவே இருக்காது. ஏன்னா அதுக்கேற்ற அம்சங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து இருக்கும். ஜியோமி நிறுவன ஸ்மார்ட் போனில் மேக்ஸிமம் வந்து ரேட்டுக்கு ஏற்ற அம்சம் வந்துருக்கும். அதே மாதிரியே 6GB RAM 64GB சேமிப்பு கொண்ட ஸ்மார்ட் போனின் விலை வந்து 18,999 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து 6GB RAM 128GB உள்சேமிப்பு கொண்ட ஸ்மார்ட் போனின் விலை வந்து 19,999 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB உள்சேமிப்பு கொண்ட ஸ்மார்ட் போனின் விலை வந்து 21,999 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா டார்க் நைட், கிளாசியர் ப்ளூ, விண்டேஜ் பிரான்ஸ்னு சொல்லி 3 வண்ண விருப்பங்களில் வந்து கிடைக்கிது. பொதுவாகவே வந்து ஜியோமி நிறுவனத்துக்கு இந்திய சந்தை ஸ்மார்ட் போன் சந்தையில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த ஸ்மார்ட் போனுக்கும் கண்டிப்பாக வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெருமை எதிர்பார்க்கப்படுது. இந்த ஸ்மார்ட் போன் நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா இதை யூஸ் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.